வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்மளோட டே டு டே லைஃப்பில் சில விஷயங்களை மாற்றுறது மூலயமா எப்படி ஆக்னேவை ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்னே அப்படிங்கிறது ஒரு காமனான ஸ்கின் கண்டிஷன் தான். இது இப்போ 85% ஆஃப் அடல்ட்ஸ்க்கு வந்துக்கிட்டு இருக்கு. இது வர்றதுக்கான ரீசன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜீன்லேருந்து கூட ஆக்னே வரலாம், இல்லை உங்களோட டயட் சைக்கிளை சேஞ்ச் பண்ணாலோ, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனாலோ, ஹார்மோனல் சேஞ்சஸ்னால கூட உங்களுக்கு ஆக்னே வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இதெல்லாமே தவிர்த்து உங்களோட டே டு டே லைஃப்பில் நீங்கள் அசால்ட்டாக சில விஷயங்களை பண்ணுறதுனால கூட உங்களுக்கு ஆக்னே வரும். ஸோ இப்படி ஆக்னே வரும்போது எல்லாரும் நியாசினமைட் யூஸ் பண்ணுங்கள், இல்லை சாலிசிலிக் ஆசிட் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இதை பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அண்ட் ஆல்சோ இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களோட ஃபேஸில் நீங்கள் ரெட்னஸோ இல்லை ட்ரைனஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம டே டு டே லைஃப்பில் என்ன ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்கின்னை க்ளீனாக வச்சுக்கணும். உங்களோட ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி உங்களோட ஃபேஸை 2 times பெர் டேக்கு நீங்கள் வாஷ் பண்ணணும். 2 timesக்கு மேலேயும் வாஷ் பண்ணக்கூடாது. அண்ட் ஆல்சோ உங்களோட ஃபேஸ் வாஷில் எந்த விதமான ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸும் இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செகண்ட், கரெக்டான ஸ்கின் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும். உங்களோட ஃபேஸில் இருக்க போர்ஸை கிளாக் பண்ணாத அளவுக்கு ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ ஆல்கோஹால் ஃப்ரீ ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள். தேர்ட், உங்களோட ஹேர் ரொம்ப ஆயிலியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் 1 weekக்கு 4 times ஷாம்பு போட்டு உங்களோட ஹேரை வாஷ் பண்ணணும். எதனால அப்படின்னா உங்களோட ஹேரில் இருக்க ஆயில் உங்களோட ஃபோர்ஹெட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி உங்களோட ஃபோர்ஹெட்டில் ஆக்னே வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களோட கையை வச்சுட்டு நீங்கள் சும்மா இருக்கணும். எதுக்கு இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஸ்கூல் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பெஞ்சை டச் பண்ணிவிட்டு டேரெக்டாக உங்களோட ஸ்கின்னை டச் பண்ணுவீங்க. இப்படி இருக்கும்போது டர்ட் டேரெக்டாக உங்கள் ஸ்கின்னில் பட்டு உங்களோட ஸ்கின்னில் பெனட்ரேட் ஆகி ஈஸியாக அண்ட் சீக்கிரமாக உங்களோட ஃபேஸில் ஆக்னே வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ இப்போ உங்களுக்கு ஆக்னே வருது அப்படின்னா நம்ம கையை வச்சுட்டு சும்மா இல்லாமல் அதை போய் தொடுறது, இல்லை அதை ப்ளக் பண்ணுறது, ஸ்வீஷ் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம ஏதாவது பண்ணுவோம். ஸோ இப்படி பண்ணும்போது அந்த ஆக்னே சீக்கிரமாக க்யூர் ஆகாது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு அந்த இடத்துல ஆக்னே மார்க்ஸோ இல்லை ஸ்கேஸோ வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அண்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபேஸை சன்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம சன்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணி வச்சுக்கிறது மூலியமாக நம்மளோட ஸ்கின்னில் நிறையவே ப்ராப்ளம்ஸ் வராமல் நம்ம காப்பாற்றலாம். ஸோ அதனால கரெக்டான சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண பாருங்கள். ஸோ எப்படி சன்ஸ்க்ரீன் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின கம்ப்ளீட் கைட் என்னோட சேனலில் போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஆக்னே சரியாகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைமை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஸோ நான் உங்களுக்கு இப்போ ஒரு ஹோம் ரெமெடி சொல்கிறேன். ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் நீங்கள் சால்ட் ஆட் பண்ணி 15 minutes லீவ் பண்ணிடுங்க. அண்ட் 15 minutesக்கு அப்புறம் அந்த வாட்டரை வச்சு உங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 30 minutes அப்படியே விட்டுருங்க. 30 minutesக்கு அப்புறம் நார்மலான வாட்டர் வச்சு உங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறது மூலியமாக அந்த சால்ட் உங்களோட ஃபேஸில் இருக்க பாக்டீரியாவை ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ அப்படி பண்ணுறதுனால நம்மளோட ஃபேஸில் இருக்க ஆக்னே ரெடியூஸ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ப்ரொஃபஸர் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.